வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024 முதல் ஆகஸ்ட் 25, 2024 வரை உள்ள தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். தனுசு ராசி பலன். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்து 4வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் சற்று மந்தமாக சோம்பலுடன் இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் அதிக பயணம் செய்வது உங்கள் இயல்புக்கும் உங்களின் உடலுக்கும் நல்லதல்ல மற்றும் அது சில மன எரிச்சலையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும். இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது போன்ற பயணங்களை தவிர்ப்பது அல்லது தள்ளி வைப்பது நலமாகும். அதே நேரத்தில் தனுசு ராசி மக்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் பல மரியாதைக்குரிய மக்களுடன் தொடர்பு கொண்டு உங்களின் வாழ்வில் நீங்கள் முன்னேற முடியும். அதற்கு தகுந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் பழகும் மக்களிடம் உள்ள அனைத்து அல்லது அவர்கள் கூறும் அனுபவங்களிலிருந்து நல்லவற்றை கற்றுக்கொண்டு உங்கள் தொழில் புதிய உத்திகளையும் திட்டங்களையும் நீங்கள் உருவாக்கி அதை செயல்படுத்துவீர்கள். அதில் வெற்றி பெறுவீர்கள். இதனால் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக உங்களால் முதலீடு செய்ய இந்த பழக்கமும் இந்த ஆலோசனையும் உங்களுக்கு உதவும். இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் முன்னாட்களில் பாதுகாக்கப்பட்ட ரகசியம் வெளிப்பட இருப்பதால் சில பிரச்சனை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இத்தகைய சூழ்நிலையில் எந்த ஒரு ரகசியத்தையும் மற்றவர் திறக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக அதை நீங்களே பலரும் அறியும் வண்ணம் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வது நல்லது. அல்லது வெளிப்படையாக இருப்பது மிகவும் நன்மைக்கு உகந்ததாக இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமான நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் உங்கள் கடின உழைப்புக்கேற்ற பலனை நீங்கள் பெறுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. மற்றும் நீங்கள் உங்களின் நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. இருப்பினும் உங்களின் தேவை மற்றும் ஆசைகளை பற்றி உங்கள் மூத்த அதிகாரிகளிடம் அல்லது தங்களின் முதலாளியிடம் நீங்கள் பணிவுடன் சொல்ல வேண்டும். உயர் கல்விக்கு தயாராகும் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக பலன் சார்ந்து இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களின் கடின உழைப்பும் படிப்பில் நீங்கள் காட்டும் அக்கறையும் உங்களை நலமாக முன்னேற்ற வைக்கும். அதன் பிறகு நீங்கள் சிறிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்கள் தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். தனுசு ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த வார ஆலோசனையில் உங்களின் ஆரோக்கியம் மந்தமாக இருக்கும் இந்த சமயத்தில் அதிக பயணம் செய்வது உங்கள் இயல்புக்கும் உங்களின் உடலுக்கும் நல்லதல்ல மற்றும் சில தேவையற்ற துன்பத்தை அது ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நீங்கள் பழகும் மக்களிடம் உள்ள அல்லது அவர்கள் கூறும் அனுபவங்களிலிருந்து நல்லவற்றை கற்றுக்கொண்டு புதிய உத்திகளையும் திட்டங்களையும் உங்கள் தொழிலில் நீங்கள் உருவாக்குவதை நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் பாதுகாக்கும் ஒரு ரகசியம் திறக்கும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக அதை பலரும் அறியும் வண்ணம் மற்றவர்களும் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை பெற்று நலமாக உயர்வீர்கள். மேலும் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நீங்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதோடு உங்கள் பணத்தை நல்ல விதமாக பாதுகாப்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இதனால் தனுசு ராசி மக்கள் முதலில் தங்கள் தேவைகளை முழுமையாக உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தங்களின் குருவை நீங்கள் வணங்குவதும் தட்சாமூர்த்தியை வணங்குவதும் உங்களுக்கு நலமாகும். அவரது நாமத்தை உச்சரிப்பது மனசுமையை உங்களுக்கு குறைக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நாம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.